திறந்துட்டு வெளியே வந்து கையில வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நிறைய நைஃப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அருவாள்மனை இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஓ ஷி வில் த்ரெட்டன் எவ்ரிபடி. எல்லாம் பயந்துட்டு ஓடுவாங்க. அப்போ எல்லாரும் என்னைய கூப்பிடுவாங்க. எனக்கு வந்து ஒரு நாள் காலையில கையில இங்க இந்த எல்போல எனக்கு லைட்டா பெயின் வந்தது. and I did not know what is going on. என்ன வலினே தெரியல. அது ஏதோ சம் ஸ்ப்ரெயின் அந்த மாதிரி விட்டுட்டேங்க. அது பாத்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு நாளும் பில்டப் ஆகி எனக்கு ரொம்ப சிவியர் பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. and then it spread all over the joints. எங்கெங்கெல்லாம் போன் ஜாயின்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்தது. டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க மேரேஜ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு இந்த வியாதி வந்தது, we are so sorry. மேரேஜ் பண்ண கூடாதுன்றாங்க. மேரேஜ் பண்ணாதேங்கறாங்க. ஏன்னா நீங்க மேரேஜ் மெடிக்கல் சென்டர்ல கேட்பாங்க. சரி சரி. சிஸ்டர் ஜாஸ்மின், நீங்க வந்து கல்ச்சர்ல இப்படியே இருக்கீங்களே, ஏன் மத்தவங்க எல்லாம் அப்படி இல்ல அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், நீங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்கணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த செவரு வழியே ஓட்ட போட்டு பார்க்கணும், உள்ள ஒரு மீட்டிங் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி இங்க ஒரு மீட்டிங் போயிட்டு இருந்தது. இந்த ஜாஸ்மின் டீச்சர் நம்ம அப்ப பாத்துக்கலாம், சரி சரி, அப்போ வளைச்சு பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு என் கணவரும் நானும் என்ன செய்வோம் தெரியுங்களா, கையில கன்னு வச்சுட்டே பேசியிருக்காங்க. அப்படியா? கத்தி வைத்து கொண்டு பேசுவார்கள். ஆமா, இவ்வளோ சீரியஸா இருக்கும். கன்னுனா நீங்க ஃபோன் பண்ணிட்டு கன்னு கையில வச்சுட்டு, ஆமா, நீங்க என்ன சொல்றீங்களோ சுட்டு வேற காட்டுவாங்க. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல்ல உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 8428196238. நீங்க ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமா உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, கர்த்தருடைய கிருபையில. ரொம்ப சந்தோஷம் சந்திக்கிறதுல. சந்தோஷம் நாங்க தான் சொல்லுவோம். ஏன்னா நீங்க அமெரிக்கால இருந்து ஈரோட்ல வச்சு உங்களை எடுக்கிறோம் இன்டர்வியூ. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, ஸோ உங்களை நேரடியாக பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ், எங்கள் ஈடன் டிவி வியூவர்ஸ்க்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும் நான் கருதுறோம். உங்களுடைய சாட்சி, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ். Thank you. Okay, sir. I'm very honored. I'm very humbled to be here. Okay. To be interviewed by you. Thank you. சின்ன வயசுல நீங்க வளரும் போது எப்படி ஸ்பிரிச்சுவலா எப்படி இருந்தீங்க? ஞாபகம் இருக்கா? நீங்க கிறிஸ்தவ குடும்பம் தான்? Absolutely. உங்களுடைய ஃபேமிலி வந்து கிறிஸ்தவ குடும்பம் தான்? Absolutely. ஆமாங்க, என்னோட ஃபேமிலி ஒரு நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலி. சரி சரி. நல்ல ஃபெய்த் பேஸ்ட் ஃபேமிலிங்க. எனக்குள்ளார அதிகமா கர்த்தரை பத்தின இன்ஃபர்மேஷனை இன்வெஸ்ட் பண்ணது என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ். அதாவது எங்க அப்பாவுடைய அம்மாவும் அப்பாவும். அவங்க யார் அப்படின்னா, எங்க தாத்தா வந்து பிரிட்டிஷ் பீப்புள். ஓகே. அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட அவர் ஃபுல் டைம் இவாஞ்சலிஸ்டாக பணிபுரிந்தவர். அப்புறம் எங்க பாட்டி வந்து பைபிள் உமன். அந்த காலத்துல பைபிள் உமன் சொல்லுவாங்க, அவங்களுடைய டைட்டில் அது. அதை வந்து அவங்க எப்படி எனக்குள்ளார டீச் பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் மிஷனரிஸ் எப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதே ஸ்டைல அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஆமா, அந்த ஆக்ஷனோட ஸ்டோரி சொல்றது, ஜஸ்ட் வேர்ட்ஸ்ல மாத்திரம் சொல்லாம அதெல்லாம் உங்களுக்கு ஆழமா பதிஞ்சு. ஆமா, அவங்க வந்து ஆக்ஷனோட சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி சின்ன வயசுல அந்த உணர்ந்தே சொன்னீங்கல்ல, அது எப்படி ஒரு அது சம்பவம்? அந்த அப்சல்யூட்லி அந்த அப்ப நாங்க குவார்டர்ஸ்னு சொல்லுவாங்க, என்ஜினியர்ஸ் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க நாங்க 3rd ஃப்ளோர்ல இருப்போம். சரி. 2nd ஃப்ளோர்ல இந்த சாண்ட்விச் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த 2nd ஃப்ளோர்ல ஒரு என்ஜினியர் இருந்தார். அவருடைய மனைவிக்கு ஒரு டிமானிக் பொசிஷன் இருந்ததுங்க. சரி. ஹைலி டிமானிக் பொசிஷன் இருந்தது. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். அவங்களுக்கு அந்த டீமன் இறங்கும் போது அவங்க கதவை திறந்துட்டு வெளியே வந்து கையில வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நிறைய நைஃப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அருவாள்மனை இதெல்லாம் ஓ ஷி வில் த்ரெட்டன் எவ்ரிபடி. எல்லாம் பயந்துட்டு ஓடுவாங்க.
அப்போ எல்லாரும் என்னைய கூப்பிடுவாங்க. அப்படி அப்போ எல்லாரும் எனக்கு ஆண்டி அங்கிள் ப்ளீஸ் அருணாவை அனுப்புங்க அங்கிள், ப்ளீஸ் அருணாவை அனுப்புங்க அங்கிள், எங்களுக்கு பயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய லேடிஸ் எல்லாம் வெளியே நின்று கூப்பிடுவாங்க. அப்போ எங்க அப்பா அருணாமா ப்ளீஸ் போய் அங்க நில்லு, அவங்க ஆண்டி எல்லாரும் கூப்பிடுறாங்க சீக்கிரம் போ அப்படின்னு. நான் இறங்கி போவேன். சரி சொல்ல அவங்கள பார்த்து ஸ்ட்ரைட்டா பேசுவேன். உட்காருங்க அப்படி சொல்ல ஓகே நான் உட்கார்ந்துக்கிறேன். நீங்க சொன்னாதான் ஆமா. உடனே கையில எதுக்கு உங்களுக்கு இந்த வெப்பன்ஸ் எல்லாம், எல்லாம் கீழே போடுங்க அப்படி சொன்னா எல்லாம் போட்டுருவாங்க. அவங்க ஒரு சச்ச எல்டர்லி லேடி அவங்க. ஆனா நான் சிறு பிள்ளை, நானு சொன்னேன்னா கேட்பாங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் கெட்ட வார்த்தைகள் நீங்க பேசக்கூடாது. கர்சிங், she used to curse a lot. நீங்க யாரையும் கர்ஸ் பண்ணக்கூடாது, அமைதியா உட்காருங்க அப்படின்னு கீழ்ப்படிவாங்க. ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்தினாரு. ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட் திங். நான் வந்து கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு அப்படின்றது நான் விளங்கி கொண்ட ஒரு பிராக்டிக்கல் ஈவென்ட். ஆமாங்க. ஸோ அடுத்து நீங்க ஒவ்வொன்றா மூவ் பண்ணிருப்பீங்க. அடுத்து என்ன நடந்துச்சு ஸ்பிரிச்சுவலா உங்களோட லைஃப்? ஐ ஹேவ் a master's degree in engineering. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் சேரும்போது எனக்கு வந்து ஒரு நாள் காலையில் கையில் இங்கே இந்த எல்போவில் எனக்கு லைட்டாக பெயின் வந்தது. அண்ட் ஐ டிட் நாட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன். என்ன வலினே தெரியல, அது ஏதோ சம் ஸ்ப்ரெயின் அந்த மாதிரி விட்டுட்டேங்க. அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு நாளும் பில்டப் ஆகி எனக்கு ரொம்ப சிவியர் பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் இட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த ஜாயின்ட்ஸ். எங்கெங்கெல்லாம் போன் ஜாயின்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது லாங் ஸ்டோரி ஷார்ட், இதை வந்து கரெக்டாக டயக்னைஸ் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ். டயக்னைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது அப்படின்னு டயக்னைஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்த வியாதியில கஷ்டப்படுறாங்க. யூஎஸ்லயும் இந்த வியாதியில கஷ்டப்படுறாங்க, இந்தியாவிலையும் கஷ்டப்படுறாங்க. இந்த வியாதி வந்து என்ன அவங்க வந்ததுதான் அப்படிங்கறதா டாக்டர்ஸ் கொடுக்கிற ரிப்போர்ட். ஓகே. ஒன்ஸ் இட் கேம் இன்சைட் யூ, அது வந்து ஹீலிங். மருந்து இல்லாத வியாதிகள்னு இருக்கும் பாருங்க, சில வியாதிகளுக்கு மருந்தே இருக்காது. அதுல ஒன் ஆஃப் த டிசீசஸ் இது. என்ன செய்யும்ன்ற அது நம்ம பெயினா இருக்குமா, என்ன மாதிரி என்ன பண்ணுவது? மார்னிங்ல வந்து உங்களுக்கு போன்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆயிரும். இந்த ஜாயின்ட்ஸ்ல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஓகே. போன்ஸ்ல அப்படி ஈஸியா நம்ம நகர முடியாது, ரொம்ப பெயினா இருக்குங்க இந்த ஜாயின்ட்ஸ். மார்னிங் தூங்கி எழுந்திருச்ச உடனே அப்படி இருக்கும். எனக்கு வந்து ஹேர் வந்து லாங்கா இருக்கும், இது வரைக்கும் இருக்கும். ஓ அப்படியா? ஆமா, லாங் ஹேர் இருக்கும். சரி சரி சரி. அந்த டிசீஸ் வந்ததுனால என்னால தலை சீவ முடியாது. அதனால ஆல்வேஸ் ஐ யூஸ் டு ஹேவ் a bun. ஒரு பன் போட்டுட்டு அப்படித்தான் காலேஜுக்கு போறதுங்க. ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஒவ்வொரு நாளும் ரொம்ப இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் என்ன ட்ரீட்மெண்ட்னா பெயின் கில்லர்ஸ் தான் கொடுப்பாங்க. பெயின் கில்லர்ஸ் தான் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஹீலிங்கான மெடிசன். அது ஹீலிங்க்கு மெடிசன் கிடையாது. சரி. எவ்வளவு நேரம் இருக்கும் நீங்க காலையில இது பண்ணா எவ்வளவு நேரம் அந்த மாதிரி? you have to live with it 24/7 365 days. உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அந்த 7 years of suffering, 4 years bachelor's. சரி. bachelor's degree படிச்சேன், இதோ பெயினோட படிச்சேன். சரி சரி சரி. அப்புறம் அடுத்த 3 years master's degree in engineering இதோட தான் படிச்சேன். சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்தாச்சு. சரி சரி. இப்போ டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க மேரேஜ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு இந்த வியாதி வந்தது, we are so sorry. மேரேஜ் பண்ணக்கூடாதுன்றாங்க. மேரேஜ் பண்ணாதேங்கறாங்க. ஏன்னா நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னா ஒருவேளை இந்த மாதிரி ஹாட் கண்ட்ரி, டிராபிக்கல் கண்ட்ரில இருந்தீங்கன்னா மேபி இட் will help you. ஆனா இப்போ யூகே யூஎஸ்ஏன்னு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா கோல்டு வெதர் வந்து இதுக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். ஓகே. அதனால அதை நீங்க செக் பண்ணுங்க. அப்புறம் வந்து சைல்ட் பர்த் அப்படின்னு வரும்போது அதுல வந்து உங்களுக்கு சில ப்ராப்ளங்களை நீங்க சந்திக்கலாம். ஏன்னா யூ ஹேவ் டேக்கன் லாட்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ். இதனால எங்களுக்கு நீங்க மேரேஜ் லைஃப்னு போறதை நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு டாக்டர்ஸ் ஹேவ் told me and my daddy. அப்புறம் இதுதான் அவங்களோட ரிப்போர்ட்ஸ். the world gives a report like this. okay okay. but இவங்களை நம்ம நம்பினோம்னா டிப்ரெஷன்ல விழுந்துருவோம். சரி. ஆனா கர்த்தரை நம்பும்போது இட்ஸ் a totally different story. என்ன நடந்துச்சு? எனக்கு மேரேஜ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி டேப்லெட்ஸ் இருக்கு, இப்படியே நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
நான் வந்து மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு நல்ல ஷெப்பர்டா இருக்கணும். எனக்கு ஐ எம் a sheep, I need a good shepherd. பரிசுத்தமா வாழணும், பைபிள் அவர் படிக்கணும், நல்லா ஜெபிக்க தெரியும். ஊழியங்கள் அப்படின்னா நல்லா அதுல வந்து அதை செய்யணும்னு வாஞ்சை உள்ளவரா இருக்கணும்னு தான் நான் வந்து ஜெபம் பண்ணியிருக்கேன். அநேக தடவை எங்க சர்ச்செல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் போன பிறகு நான் அந்த ஹை ஆல்டர்ல போய் நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்பெசிபிகேஷன்ஸோட ஜெபம் பண்ணியிருக்கேன். கர்த்தர் அதை கேட்டார். அப்படி கேட்டபோது பாத்தீங்கன்னா எங்க ஈரோட்லயே இன்னொரு நல்ல ஃபேமிலி, ஆமா, அவங்களுடைய மகன் அவர் வந்து யுஎஸ்ஏல இருக்காரு அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அது வந்து ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் மூலமா தான் அந்த மேட்ச் மேக்கிங் வந்தது. அவர் வந்து என்கிட்ட பேசினார். இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபோன் கொடுத்து ஒரு பேச வச்சாங்க. அப்ப நானும் அவர்கிட்ட சொன்னேன், ஃபர்ஸ்ட் வார்த்தையே நான் அவர்கிட்ட சொன்னது, நான் வந்து ஐ எம் டிப்ரெஸ்ட்னு சொன்னேன். இந்த மாதிரி ஆமா டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, ஐ எம் டிப்ரெஸ்ட் வித் சோ மெனி திங்ஸ். அவரோட லைஃபை நம்ம ரூயின் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லி நான் எடுத்த உடனே சொல்லிட்டேன். சரி. அதுக்கு அவர் சொன்னாரு, நீ கிறிஸ்துவுக்குள், இதான் வசனம் என்கிட்ட சொன்னார் போன்ல, நீ கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க, இந்த மாதிரி சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். that means that includes healing as well அப்படின்னு சொன்னாரு. அதுலயே எனக்கு நிறைய லிஸ்ட்ல இருக்கிற நிறைய இது கேன்சல் பண்ணிட்டேன். அந்த லிஸ்ட்ல நிறைய ஹோப்லெஸ்னஸ் எழுதி வச்சிருந்தேன் பாருங்க, அது அத்தனை கேன்சல் பண்ணிட்டேன் மனசுலயே. when I hear the scripture, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, oh he is the right person that God picked out for me அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ மேரேஜ் நடந்தது. இவர் யுஎஸ்ஏல இருந்து வராரு. நான் இவரை பார்த்தது இல்லைங்க. வர ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பார்க்காம. அது எங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ். அவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நான் வந்து நோ சொல்லக்கூடாது. போட்டோவாவது பாத்தீங்களா? போட்டோ காட்டினாங்க. அப்புறம் மேரேஜ் நடந்ததுங்க. வந்து 10 நாள்லயே வெட்டிங்க. ஆமா, ரொம்ப குயிக்கு. வந்தாங்க, மேரேஜ் பண்ணாங்க. மேரேஜ் பண்ணன உடனே நான் ஃபீல் பண்ணேன், பாடியில நான் ஃபீல் பண்ண இந்த பெயின் இல்ல. ஓ அப்படியே? இன்ஸ்டன்ட்லி. ஓ, மேரேஜ் ஆன அன்னைக்கு ஃபீல் பண்ணீங்களா? ஆமா, மேரேஜ் ஆகி 1 ஹவர்லயே ரிசப்ஷனுக்காக நாங்க ஸ்டேஜ்ல நின்னுட்டுறோம். சரி. நான் பாக்குறேன், என்ன பெயின் எல்லாம் இருக்குமே, ஒரு பெயினையும் காணுமே அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஃபீல் பண்ண தெரியுது. இவ்வளோ வருஷமா பெயின் வச்சுட்டு இருந்தேன். மேரேஜ் ஆன பிறகு எனக்கு பெயினே இல்லை. அப்ப சம்திங் ஹஸ் லெஃப்ட் மீ ஃபாரெவர் அப்படிங்கறத விளங்குனேன். அப்ப அதுக்கு பின்பாக ஒரு பிசாசு இருந்தது. அந்த பிசாசு தான் வந்து இது என்னை கட்டி வச்சிருந்திருக்குது அப்படிங்கறத சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆமா, அப்படினா பெயின் லெவல் நிப்பாட்டிட்டீங்க. பெயின் வந்து கண்ட்ரோல்ல இருந்ததுங்க. ஆனா அது அந்த கான்ஷியஸ் இருக்கும், அந்த பெயின் உடம்புல இருந்துட்டே இருக்குதுங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஆனா மேரேஜ் ஆன உடனே எனக்கு ஐ லிட்டரலி ஃபெல்ட் கம்ப்ளீட்லி. இப்பதான் கர்த்தர் பேசினாரு, நீ இனிமே தனியா இல்ல இந்த உலகத்துல. யூ ஆர் யங் கேர்ள், ரைட்? இப்ப நவ் யூ ஆர் மேரீடு. யூ ஆர் மேரீடு. உனக்கு ஒரு நல்ல ஷெப்பர்ட் நான் போட்டிருக்கேன். இனி பிசாசு உன் மேல விளையாட முடியாது, கை போட முடியாது அப்படின்னு சொன்னார். அதுதான் பிரேக் த்ரூ. இத்தனைக்கும் நான் ஸ்டேட்ஸ் போறேன்னு எனக்கு தெரியும். சூட் கேஸ்ல நிறைய டேப்லெட்ஸ் வேற வாங்கி வச்சிருக்கேன், ஜஸ்ட் இன் கேஸ். ஏன்னா நான் இந்தியா சென்னையில இருந்து நேரா சிகாகோ போறேன். சிகாகோ போய் தான் லேண்ட் ஆகுறேன். அங்க சிகாகோல அப்ப ஸ்னோ. நான் கரெக்டா நாங்க 2 பேரும் போய் சிகாகோல லேண்ட் ஆன டேட் வந்து January 1st, 2000. ஹெவி ஸ்னோஃபால். ஏற்கனவே உங்களுக்கு குளிர் வர. ஆமா, குளிர் ஒத்துக்காது. ஹெவி ஸ்னோஃபால். இங்க இது கால் வரைக்கும், இந்த முழங்கால் வரைக்கும் இருக்கு, நிக்குது ஸ்னோ. அங்க அவங்க பிரதர் வந்து எங்களுக்கு ஸ்னோ பூட்ஸ் இதெல்லாம் வச்சு ரெடியா நிக்கிறாங்க ஏர்போர்ட்ல, இதெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு. ஆனா பிரைஸ் காட், எனக்கு மேரேஜ் ஆன பிறகு அந்த வலியே இல்ல. டேப்லெட் யூஸ் எல்லாம் குப்பையில தூக்கி வீசியாச்சு.
ஆமா, இட்ஸ் டன் டீல். இதுக்கு இப்போ வரைக்குமே மருந்து இல்லைன்றீங்க. சில ஃபேமஸ் மூவி ஸ்டார்ஸ், அவங்களுக்கு அந்த மாதிரி டெலிவிஷன் இருக்கு. ஸ்டார்ஸ் எல்லாமே இந்த வியாதி வந்திருக்குன்னு சொல்லி தெளிவா அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. ஆனா அதோட அவங்க சஃபர் பண்றதை சொல்றாங்க, which I understand that. Okay. That's so true. Okay. But I am here to tell you. ஓகே. I am here to tell the whole world Jesus Christ is the healer. என்னை ஹீல் பண்ணியிருக்காரு. By the stripes of Jesus Christ. Okay. By his உங்களுக்கு அந்த stripes. மேரேஜ் டயத்தில் நடந்திருக்கு. ஆமா. அப்ப நீங்க இதுக்காக ப்ரேயர் பண்ணீங்களாலும் எனக்கு தெரியல. நீங்க மேரேஜ் ஆனவுடனே ஆல்ரெடி ஹீல் பண்ணிருக்காரா? Exactly. ஓகே. Exactly. Okay. அப்புறமா நான் இவர்கிட்ட சொன்னேன், சரி. நீங்க போன்ல பேசும்போது ஒரு வசனம் சொன்னீங்கல்ல, அது நான் கேட்டதே கிடையாது, அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க அப்படின்றதுதான் ஃபிளைட் ஜர்னில போயிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன். இதுதான் டாக் எங்களுக்கு. Okay. ஜர்னில பறந்து போயிட்டு இருக்கோம். சரி சரி. அப்போ இதைத்தான் பேசிட்டு போறேன். அப்புறம் நீங்க யூஎஸ் போறீங்க, மேரேஜ் ஆகுது. அப்புறம் அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் என்ன நடக்குது உங்க லைஃப்ல? இப்போ மேரேஜ் ஆகி சரி. யூஎஸ் போறோம். சரி. இட்ஸ் a brand new life. ஓகே. I've been completely delivered from the rheumatoid arthritis. அதுதான் first place. ஆமா, ஹீலிங் வருது. ஓகே. அப்ப பிளேன்ல போக கர்த்தர் சொன்னாரு, சரி. எத்தனையோ பெண்கள் இருக்கும்போது நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி. there is a reason. there is a reason behind it. ஏன்னா இவங்க ரிலேட்டிவ்ஸ்லயே நிறைய பேர் இருக்காங்க. சரி சரி. இருந்தாலும் I've selected you to be his wife because I'm seeing so many things in you that helps me. அமெரிக்கா தேசத்துக்கு நீ கொண்டு போற சில கேரக்டர்ஸ் உனக்குள்ளார இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுல one of the characters என்னன்னா, so stern. Okay. I was so stern and strong in not changing my culture. என்னோட கல்ச்சரை மாத்த கூடாது அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். யாராவது சொன்னாங்களா இல்ல நீங்களே? கர்த்தர் பேசினார், இந்த சாரினால உன்னை அலங்கரிச்சு வச்சிருக்கேன், இது நீ விட்டு விட கூடாது அப்படின்னு கர்த்தர் பேசினார். சோ யுஎஸ் போனாலும் நீங்க அது? ஆமா, 30 இயர்ஸ் யுஎஸ்ல இருக்கோம். 30 இயர்ஸ் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அமெரிக்கன் பாஸ்டனா வேலை செய்யறேன். நான் சாரியில தான் வேலைக்கு போவேன். பிளவுசஸ் எல்லாம் நான் ஈரோட்ல தான் தச்சு எடுத்துட்டு போவேன். ஆமா, எங்க போனாலும் சாரீஸ் எல்லாம் போவேன். ஸ்னோ பெய்யுது அப்படிங்கும் போது நம்ம ஸ்னோ பூட்ஸ் உள்ள போட்டுக்குவோம். நல்ல ஒரு உள் ஜாக்கெட்ஸ் போட்டுக்குவோம், கிளவுசஸ் போட்டுக்குவோம். அப்புறம் எனக்கு இன்டர்வியூவே இருந்தது இல்ல, ஜாப்ஸ்ல நிறைய ஜாப்ஸ்ல இருந்திருக்கேன். இதனால இந்த ஆமா சாரி. ஆமா, இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வேற ஒரு மைண்ட் செட்ல இன்டர்வியூக்கு வாங்க, இந்த கேண்டிடேட் பார்த்தது இல்ல. சரி. கம் ஃபார் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ல தான் போவேன். போயிட்டு கார் பார்க் பண்ணிட்டு இறங்குவேன். அப்பவே பாத்துருவாங்க, அந்த மிரர்ல பாத்துக்குவாங்க யாருன்னு. ஓ, இந்த லேடி ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க. சரி, உள்ள போவேன். சரி, சொல்லுவாங்க யூ ஆர் ஹையர்ட். யூ ஆர் ஹையர்ட். அவ்வளவுதான், அதான் இன்டர்வியூ. அவ்வளவுதான் இன்டர்வியூ. நம்ம ஆட்கள் இங்க இருந்து அங்க போய் நிறைய மாடல் ட்ரெஸ்ஸுக்கு மாதிரி அப்படிதான் பாத்துருக்கோம். அது ஒவ்வொருத்தவங்க நிறைய பாத்துருக்கலாம். அது அப்புறம் நிறைய அமெரிக்கன் சென்டர் வந்து கேட்பாங்க, சரி சரி சிஸ்டர் ஜாஸ்மின், நீங்க கல்ச்சர்ல இப்படியே இருக்கீங்களே, ஏன் மத்தவங்க எல்லாம் இப்படி இல்லை அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், நீங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்கணும். மேரேஜ்க்கு அப்புறம் என்ன நடக்குது உங்க லைஃப்ல? எங்களுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கு பேபிஸ் பிறந்தா கூட உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், காம்ப்ளிகேஷன். அப்படி எல்லாம் கிடையாது. ஜீசஸ் எல்லாத்தையும் மாத்திடுவாரு. எங்களுக்கு அழகான வெரி பியூட்டிஃபுல் டாட்டர்ஸ், 2 டாட்டர்ஸ் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. 2 பேரும் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில படித்து கொண்டு இருக்கிறாங்க. அங்க போய் நீங்க எங்க லைஃப் ஸ்டைல வாழும்போது என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டா ஏதாவது இருந்ததா? எப்படி அந்த இடத்துல ஆண்டவருடைய இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா நிறைய இருக்கு. என்ன மாதிரி? ஆக்சென்ட், அதாவது நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம். சரி சரி. இந்தியன் இங்கிலீஷ்ல பேசுறோம். நம்மளுடைய ஆக்சென்ட் பிரிட்டிஷ் ஆக்சென்ட். ஏன்னா பிரிட்டிஷ் பீப்புள் டாட் us இங்கிலீஷ். ஸோ அவங்களோட ஆக்சென்ட்ல தான் சொல்லி கொடுத்தாங்க. சரி சரி. சேம் ஆல்பபெட்ஸ் தான், பட் ப்ரொனன்சியேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா யூஎஸ்ஏ போனோம்னா அங்க அமெரிக்கன் ஆக்சென்ட் இருக்கு. சரி. உடனே அந்த தேவாலயத்துல வெஸ்ட் பிரெடன்டன் பேப்டிஸ்ட் சர்ச், அதான் பெரிய தேவாலயம். நாங்க அங்க அந்த சிட்டியில இருக்கும்போது, பிரெடன்டன்ங்கிற ஒரு சிட்டியில இருக்கும்போது, அந்த தேவாலயத்துல யாருமே இல்லை மத்தியான நேரத்துல. சரி.
அந்த ஆல்டரில் முழங்கால் படிக்கிட்டு அழுது ஜெபித்தேன். இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேரியர் இருக்கே, நான் எப்படி இந்த அமெரிக்கன் ஆக்சென்ட்டை விளங்கி போறேன்? நானும் இங்கிலீஷ்ல தான் பேசுறேன், அவங்களுக்கு எனக்கு புரியல, எனக்கும் அவங்க கேட்கறது புரியல. The very next day I understood American accent and I was able to speak. அதுக்கு நீங்க எதுவும் பிராக்டிஸ் எடுக்கல? Nothing. அந்த ஜெபித்தேன், அந்த தேவாலயத்தில் இருந்த கர்த்தர் கேட்டார், உடனே அவர் அந்த அற்புதத்தை எனக்கு செய்தார். புரியுது, நம்ம பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா? அந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த ஏரியா. கர்த்தர் அதை மாத்தி அமைச்சார், டக்குன்னு அந்த லாங்குவேஜ் மாத்தினாரு, எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாரு. அப்படின்னு சொல்லி அந்த ஆக்சென்ட்டையும் எனக்கு மாத்தி கொடுத்தாரு. ஸோ அதுல அது ஒரு பெரிய மிராக்கிள் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் நீங்க ஒவ்வொன்றா வேலைக்கு போறது அதெல்லாம் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அங்க ப்ரொஃபஸரா வேற இருக்கிறீங்க, லெக்சரா வேற. அதெல்லாம் எவ்வளவு உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு? அதுல வந்து நான் சாரியில போறதுனால என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட மிகவும் மரியாதையாக நடந்து கொள்வார்கள். யாருமே என்கிட்ட ஆட்டிடியூட் காட்ட மாட்டாங்க. சொல்லுவாங்க, மிஸ்ஸஸ் ஜாஸ்மின், இந்த ஃபார்முலா நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, நாங்க வந்து இந்த ஃபார்முலா விளங்காம 6-7 இயர்ஸ் சஃபர் ஆயிருக்கிறோம். அதனால இந்த சப்ஜெக்டவே நாங்க வெறுத்து உட்கார்ந்துருந்தோம். ஆனா யூ மேட் இட் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப சுலபமா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு டெஸ்டிமனி, அது வந்து நான் மேத் டீச்சராக வேலை செஞ்ச ஒரு ஸ்கூல், அமெரிக்கன் ஸ்கூல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு என்னைய டீச்சராக போட்டிருந்தாங்க. அந்த பசங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபெயில் ஆகி அப்படி அக்குமுலேட் ஆன பசங்க. அந்த கிளாஸில் வந்து 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்புறம் அந்த கிளாஸுக்கு வர டீச்சர்ஸ் 2-3 பேருக்கு அவங்க ஹையர் பண்ணா அந்த டீச்சரே வந்து டயர்ட் ஆகி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியா? நடத்த முடியாத. அந்த கிளாஸை எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து ஃபிஃப்த் டைம் டீச்சராக நான் போறேன் அந்த கிளாஸ்க்கு. அப்புறம் அந்த பசங்க டெய்லி ஹோம்ஒர்க் எதுவும் செய்யறதில்ல, எல்லாம் அப்படி அப்படியே கிடந்தது. இதுல ஃபர்ஸ்ட் ஜெபித்தேன். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் பிரேயர். ஜெபித்தேன் முதல்ல. இந்த கிளாஸை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இந்த லிஸ்ட் கொடுத்தாங்க, இத்தனை பசங்க உங்ககிட்ட நாங்க ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லி. நான் என்ன பண்ணேன், அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் சர்ச் ஆல்டர்ல வச்சு ஜெபிச்சேன். இந்த ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு மாதிரி நேச்சர். டீச்சர் வந்து இந்தியன் டீச்சர், இதை எப்படி நான் டீல் பண்ண போறேன் அப்படிங்கும் போது கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு. அப்புறம் நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். இந்த பசங்க இவ்வளவு வருஷமா மேத்ஸ்னாவே கண்டுக்கவே மாட்டாத பசங்க பாத்தீங்க, எப்ப பார்த்தாலும் மேத்ஸும் கையுமா ஹாலவேல எல்லாம் குப்புறப்படுத்திக்கிட்டு மேத்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். பிரின்சிபால் வந்தாரு, என்னது எப்ப பார்த்தாலும் இவனுக்கு மேத்ஸ் போட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னா அப்படின்னு அவரு பார்த்து, யார் உங்களோட மேத்ஸ் டீச்சர் அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஜாஸ்மின். You know that Indian teacher, Mrs. Jasmine? Oh, she teaches so well. We understood math. Teach பண்ணிருப்பீங்க. அது என்னோட திறமை, talent, but you need God for everything. இப்போ அப்ப கிறிஸ்மஸ் பிரேக் வந்தது. சரி, கிறிஸ்மஸ் பிரேக் வந்துட்டு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் முடிச்சுட்டு நான் போறேன், மறுபடியும் கிளாஸுக்கு போறேன். பிரின்சிபால் என்ன சொல்றாரு, இனிமேல் இந்த கிளாஸ் ரூம் உங்களுக்கு இல்ல டீச்சர், உங்களுக்கு வேறொரு கிளாஸ் ரூம் அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போனா பெரிய கிளாஸ் ரூம் இந்த மாதிரி, இதுல 150 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அவங்க ஸ்கூல் போர்டு டிஸ்கஷன்ல இந்த டீச்சர் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, அந்த நாலேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற பசங்களை எல்லாம் பிடிச்சு கொண்டாந்து போட்டு 150 ஸ்டூடெண்ட்ஸ் கெடுங்க அப்படின்னு சொல்லாங்க. ஆமா, இப்ப நான் 150 ஹோம்ஒர்க் செக் பண்ணணும், கிரேட் பண்ணணும், இத்தனை இருக்கு. மகிழ்ச்சியா செய்தேன். அதான் இந்த தசம பாகத்துடைய வல்லமையை பார்க்க ஆரம்பிச்சேன். தசம பாகங்கள், காணிக்கைகள், இதனுடைய வல்லமையை பார்க்க ஆரம்பிச்சேன். நீ உட்படுத்திட்டு இருக்கும் போது
அது எங்க ஹஸ்பண்ட் நானும் அப்போ பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம். சரி. நல்ல ஏன்னா நிறைய பேர் தசம பாகம் கொடுக்காதேன்னு சொல்றாங்க. சிலர் வந்து தசம பாகம் கொடுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பிரதர். தசம பாகம் கொடுப்பது பாக்கியம். இட்ஸ் a great honor to take our tithes and offerings and give it to God. It's a great honor. God appointed Jesus Christ to be his high priest forever in the order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைப்படி ஆசாரியரா மாற்றினார். ஏன்னா லீவைட்ஸ் தான் வருவாங்க ஆசாரியரா. ஆனா வேற ஒரு வழி இருக்கு. அதுதான் மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆசாரியராக தேவன் மாற்றி வச்சிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the real tabernacle is in heaven. அதுதான் book of Revelation முழுவதும் அதுதான் இருக்கு. John, the disciple John, அவர் பத்மதீவுல இருக்கும் பொழுது எக்ஸைல், he was exiled. அப்போ அவர் படுத்திருக்கும் போது அவர் ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டு உன்னதங்களுக்கு போய் பார்க்கிறாரு. உன்னதங்களுக்கு போய் பார்த்தா அதுதான் ஹெவன். அதுல ஜீசஸ் பயங்கர குளோரியில் இருக்கிறத இவர் பார்த்தார். அங்கே அவர் மகா பிரதான ஆசாரியராய் நிற்பதை இவர் பார்த்தார். அதனுடைய ஒரு மாதிரியத்தான் தேவன் மோசஸ்க்கு வெளிப்படுத்தி இங்க பூமியில ஒரு டேபர்னாக்கிள் கட்டுன்னு சொல்லி கொடுத்தது. எப்படி இந்த கூடாரத்துக்கு ஆரோன் வந்து ஹை பிரிஸ்டா இருந்தாரோ அதே போல அந்த ரியல் டேபர்னாக்கிள் which is in heaven, அந்த டேபர்னாக்கிள்க்குரிய ஹை பிரிஸ்ட் the Lord Jesus Christ. சரிங்களா? இப்போ இந்த மோசேயின் டேபர்னாக்கிள், இந்த வில்டர்னஸ் டேபர்னாக்கிள் படிக்கும்போது அந்த ஆசாரியரை நம்ம பார்க்க போகும்போது கை வீசிட்டு போகக்கூடாது. கையில எதுவும் எடுத்துட்டு போகாம போகக்கூடாது. அவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போகணும், ஏதாவது ஒரு காணிக்கை எடுத்துட்டு போகணும். சும்மா போக கூடாது. சும்மா போக கூடாது. பைபிள்ல வெறுங்கையோட அவர் சமூகத்துக்கு வரக்கூடாது. அவருக்கு ஏதாவது ஒரு தேங்க்ஸ் ஆஃபரிங்காவது எடுத்துட்டு போகணும். கிஃப்ட்ல முக்கியமான கிஃப்ட் டைட்ஸ், தசம பாகம். அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும். இந்த மகா பிரதான ஆசாரியருக்கு இப்ப நீங்க உங்க தசம பாகங்களை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவரோட வேலையே உங்களுக்காக ஜெபிப்பதுதான். மகா பிரதான ஆசாரியருடைய வேலையே உங்களுக்காக ஜெபிப்பது. கோல்டன் ஆல்டர்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் தான் பண்ணுவாரு. ஏன்னா the prayer of the righteous availeth much. அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் only is a righteous person. அவர்தான் நம்மளுக்கு மீடியேட்டர். நம்மளுடைய ஜாப் என்னன்னா, நம்ம அந்த மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவிடத்துல போய் நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் சொல்லலாம். அதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அமைதியா இருக்க கூடாது. கர்த்தருக்கு தெரியாதா, நான் போற கஷ்டங்கள் அவருக்கு தெரியாதான்னு எல்லாம் பேசக்கூடாது. ஹம்பிள் நேச்சரை கர்த்தர் பார்ப்பார். பார்த்துட்டு உங்களுடைய தசம பாகங்களை வாங்கி அவர் தேவனிடத்துல சொல்லுவார். அப்புறம் அந்த தசம பாகத்தை அவர் எடுத்து சக ஊழியர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் அவர் பார்த்துக் கொள்வார். See, your tithes will be shared among many real people who are doing God's work. So ஆரம்ப நாட்கள்ல இருந்தே அப்ப நீங்க டைட்ஸ்ங்கிறது நீங்க ஸ்ட்ராங்கா கொடுத்து very strong இன்னைக்கு வரைக்கும் till we meet the Lord Jesus face to face. ஏதாவது குறைவு கொடுத்தது அப்படி சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய பிளெஸிங்ஸ் தான். ஒரு இதுல வேலை பார்க்கும் போது நிறைய அங்கேயும் நிறைய பிரச்சனைகள், நிறைய ஆட்கள், அதெல்லாம் உங்களுக்கு ஓவர் கம் பண்ணிட்டே இருப்பீங்களா? ஆமா, ஓவர் கம் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு எக்ஸாம் வந்தது, பப்ளிக் எக்ஸாம் மாதிரி வந்தது. அந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஸ்கூல் போர்ட் இஸ் வெயிட்டிங். சரி, இந்த அம்மா வந்து அடிக்கடி என்னோட நேம் அங்க வந்துட்டு இருக்குது. இந்த அம்மா மேக்ஸ் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. பசங்க எல்லாம் வந்து டிசிப்ளின்டா இருக்கானுங்களே. சரி, எக்ஸாம் வருதுல்ல, அப்ப இந்த அம்மாவை பாத்திரலாம். இந்த அம்மாவுடைய ரியல் டீச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வச்சு பாத்துக்கலாம்னு அங்க ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்குது. ஆமா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த செவரு வழியே ஓட்ட போட்டு பார்த்தோம், உள்ள ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி இங்க ஒரு மீட்டிங் போயிட்டு இருந்தது. இந்த ஜாஸ்மின் டீச்சர் நம்ம அப்ப பாத்துக்கலாம், அப்ப வளைச்சு பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு என் கணவரும் நானும் என்ன செய்வோம் தெரியுங்களா,
ஆஸ் யூஷுவலி தசம பாகம் காணிக்கையை கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுத்து விட்டு அடிஷனலாக $150 ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு $1 அப்படின்னு சொல்லி $150 கொண்டு போய் ஆல்டர்ல கொண்டு போய் வைத்து ஜெபித்து காணிக்கை தட்டில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். எக்ஸாம் வந்தது. சரி. You will not believe this. Outstanding result. Outstanding result. அது வந்து உண்மையாலுமே நடந்த ஒரு காரியம். ஸ்டன் ஆயிட்டாங்க எல்லாரும். ஏன்னா அதுக்கு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி எழுதுறாங்க, யாரும் அந்த போய் அந்த ஹால்குள்ள போக முடியாது, எந்த மால் பிராக்டிஸ் பண்ண முடியாது. இது வந்து இட் ஷோஸ் தி ரியாலிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட். அப்படி பார்க்கும்போது அந்த பார் சார்ட் பார்த்தீங்கன்னா, பார் சார்ட் போடுவாங்க அந்த பிரிண்ட் அவுட்ஸ்ல. மிஸ்ஸஸ் ஜாஸ்மின்ங்கிறது டாலா நிக்குது. Glory to God. Glory to God. நான் ஸ்கூலுக்கு பார்க்கிங் லாட்ல இருந்து போறேன், என்னைய பார்த்துட்டு ஓடியாராங்க, எல்லாம் கதவை திறந்துட்டு வர்றாங்க அந்த ஸ்டாஃப்லாம். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்ஸஸ் ஜாஸ்மின், பயங்கரமான ரிசல்ட், நாங்க இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, அது இந்த பசங்களை வச்சுக்கிட்டு அப்படின்றாங்க. ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அந்த சீக்கிரட்டை தான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் வேலை பார்க்கும்போது ஊழியம் பார்க்குறது கூட டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்போது நிறைய செகுலர் பீப்புளெலாம் டோட்டலாக வேறு மாதிரி காம்படிஷனாக யோசிப்பாங்க, புறப்படுவாங்க, நிறைய இருக்கும். அவங்களெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிச்சுக்கிறத? பட் God will protect you from all evil. ஒரே வசனம், உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நிறைய ஒர்க் பிளேஸ் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஜெலசினஸ் தான் மெயினா. நம்மனால புரிந்து கொள்ள முடியாததை இவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளே முடியாதுன்னு விட்டுட்டு போன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இவங்க எடுத்து செய்யறாங்க. காரணம் என்னன்னா, பைபிள் படிச்சதுதான். பைபிளை படிக்கிறது, இடிந்து போன சுவர்களை நீ கட்டி எழுப்புவாய். ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த சாரி இதிலே கேட்குறேன். நீங்கள் அமெரிக்காவில், இங்கே நம்ம இந்தியாவிலே நிறைய பேர் வந்து நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்க்குலாம் மாறிட்டாங்க. ஏதோ மாடர்ன் ட்ரெஸ் போடுவீங்களா, இல்லை நீங்கள் எப்பயுமே சாரி தான் அவங்களுடைய? அதாவது 2 பிளேசஸ். சரி, ஓகே. ஒன்று வந்து ஒர்க் பிளேஸ். ஒர்க் பிளேஸ்க்கு இந்த அட்டையரில் தான் நான் போவேன். சரி. இன்னொரு பிளேஸ் வந்து சர்ச். சரி. சர்ச்சுக்கு போகும்போது இதே ட்ரெஸ் தான், இப்படி தான் போவேன். தலையை முக்காடிட்டு தான் உட்கார்ந்துருப்பேன். நாங்க போறது அமெரிக்கன் சர்ச் தான். அங்கே யாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி நான் ஒரிஜினாலிட்டியில இருந்தால்தான் கர்த்தர் என் மூலியமாக செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிற காரியங்கள் செய்ய முடியும், மாறக்கூடாது. அது மாதிரி நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய பொண்ணுங்களுக்குமே அது. ஆமா ஆமா, 2 பேரும் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அவங்க டாக்டர் அமெரிக்கால படிக்கிறாங்க. அவங்களுக்குமே சாரீஸ்லாம் வந்து ஆமா அவங்களுக்கு டீச் பண்ணி அவங்க நிறைய அங்க பார்க்கவா அப்படி இருந்திருக்காது. அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு நான் காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்பாக 2 பேரும் நிப்பாங்க, ஹேங்கர் வச்சுட்டு நிப்பாங்க அப்படிம்பாங்க. அப்படி இருப்பாங்க அவங்க. நான் சொல்றது கிடையாது, அது நீங்க சேலை கட்டிட்டு தான் போகணும் நான் சொன்னதே கிடையாது. ஆனா அவங்களாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க. இந்தியாவில் இங்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக நீங்கள் பசங்களை வளர்க்குறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் வந்து எப்படி அந்த பசங்களை ஆரம்பத்துலேருந்து அப்படி ஸ்பிரிச்சுவலாகவும் இந்த மாதிரி இதில் எப்படி போட்டீங்க? தாவீது மாதிரி எனக்கு இந்த புது ஆர்மர்ஸ் எல்லாம் வேண்டாம், அந்த புது கல்ச்சர்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். சரி சரி, நாங்கள் வளர்ந்த கல்ச்சரில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதுதான் அந்த ஆன்சர். ஸோ பசங்களுக்குமே அப்படி ஆரம்பத்துலேருந்தே அப்படி சொல்லி ஆமாம். அவங்க வந்து சண்டே ஸ்கூல்ஸ் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் 4 பேரும் சண்டே ஸ்கூல் எடுக்கிறோம். அமெரிக்கன் சர்ச்சில் சண்டே ஸ்கூல்ஸ் இருக்கிறோம். இது போக நான் வந்து ஒரு பிரபலமான அமெரிக்கன் ப்ரேயர் சென்டரில் நான் 13 இயர்ஸா கிறிஸ்டியன் கவுன்சிலராக பணியாற்றி இருக்கிறேன். 1,20,000 இண்டிவிஜுவல்ஸ், உங்களை மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டு, இந்த பிரச்சனைக்கு பைபிள்ல யாராவது அந்த அதே பிரச்சனைல போயிருக்காங்களான்னு மேட்ச் பண்ணி அவங்க எப்படி ஜெயித்தார்கள் என்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்காக ஜெபித்து நான் பணியாற்றி இருக்கிறேன். ஓகே ஓகே. என்ன மாதிரி பீப்புள்ஸ் ஆக்சுவலி யார் மாதிரி ஆட்கள்லாம் கால் பண்ணுவாங்க? வேலை ஸ்தலங்களில் உள்ள பிரச்சனைகள், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் ஷிஃப்ட் அப்படிங்கும்போது குடும்ப பிரச்சனைகள் வரும் அதிகமாக. குடும்ப பிரச்சனைகள் ரிலேட்டடு
ஜெப உதவிகள் தேவைப்படும், ஆலோசனைகள் தேவைப்படும். அப்புறம் இரவு நேரங்களில் அதிகமாக வந்தது வந்து சூசைட் கால்ஸ், அது வந்து அதிகமாக வரும். ஆமாம், அது வந்து அதிகமாக வரும் ஈவினிங்ஸில். ஆமாம், அதில் வந்து கையில் கன்று வச்சுட்டே பேசியிருக்காங்க. அப்படியா? கத்தி வைத்து கொண்டு பேசுவார்கள். ஆமாம், இவ்வளோ சீரியஸாக இருக்கும். கன்னுனா நீங்க ஃபோன் பண்ணிட்டு கன்னு கையில வச்சுட்டு. ஆமா, கன்னு கையில வச்சு நம்ம நம்ப மாட்டோம்ல. ஆமா ஆமா. அதனால இங்க பாருங்க, கன் கையில வச்சிருக்கேன், நான் வந்து சுட்டு காட்டுறேன் பாருங்க. அப்படி சுட்டு காட்டு அந்த சத்தம் கேட்கும். அப்போ வந்து பிரிட்ஜ் மேல நின்று கூப்பிடுவாங்க. ஓ, அந்த மாதிரிலாம் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? ஆமா, அந்த மாதிரி நிறைய அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஆமா, பட் பொதுவாக வந்து அமெரிக்கானா ஒரு நல்ல ஒரு காணான் தேசம் மாதிரி. ஆமா, பிளஸ் ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் உள்ள மக்கள் அங்கே நிறைய இருக்காங்க. அதனால தான் இந்த நான் வேலை செய்கிற இடம் வந்து 60 வருஷங்களுக்கு மேலே இருக்கு. ஓகே ஓகே. ஆமாம். ஸோ நீ இத்தனை வருஷம் நீங்கள் அங்கே இருந்து இந்த வேலை பார்க்கறதுனால கேட்குறேன். அங்கே நிறைய இப்போ அமெரிக்கா வந்து பொதுவாக நிறைய பேர் விரும்பி போகிறாங்க, அங்கேயும் விரும்பி இருக்கிறவும் செய்கிறாங்க. பட் ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் கேட்குறேன், அது ஃபினான்ஷியலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனையும் அங்கே அதிகம். இதில் வந்து இந்தியர்கள், நம்ம இந்தியர்கள் கூப்பிட்டுருக்க நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அமெரிக்கா தேசத்துல நம்ம தமிழ்ல பேசணும்னா அவங்க உடனே அழுகதான் வரும் அவங்களுக்கு. ஆமா, அந்த ஹோம் ஃபீலிங் வரும். பிரச்சனைகள் அங்கே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆமா, ஏன்னா இப்போ நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. இப்போ யூஎஸ்னு போகும்போது அவங்க தனியா தான் இருக்கிறாங்க, தனி ஃபேமிலியா இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களே தான் அதை டீல் பண்ணணும். ஓகே, அவங்களே தான் அதை டீல் பண்ற மாதிரி இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம் இருக்கும். அந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு எல்லாம் வர்ற டெஸ்க்கு வர ஒர்க்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியாததாக தான் இருக்கும். ஸோ நம்ம சர்வே ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் குடும்ப பிரச்சனை, குடும்பத்தை கவனிக்க முடியாது. அது குடும்பத்தில் என்னென்னமோ போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் அங்கே அதிகமாக இருக்காங்க. வந்து 30 வருஷம் உங்களுடைய அமெரிக்கா லைஃப் வந்து பார்க்கும்போது பொதுவாக நம்ம இங்கேருந்து அங்கே போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த மணி ஓரியன்டாக இருப்பாங்க. நல்லா சம்பாதிக்கணும், இங்கே ஏதாவது சேர்த்து வைக்கணும், அந்த மாதிரியே ஒரு இதில் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய இது பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுறீங்க, சோசியல் ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறீங்க. அதெல்லாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி உங்களுக்கு? வெரி குட், வெரி குட். இது எல்லாத்துக்குமே நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்குமே பதில் என்னன்னா, யூ ஹாவ் டு ரீட் யுவர் பைபிள். ஆனால் நம்மளுக்கு மரணம்னு ஒரு நாள் வரும், பிறப்பதற்கு ஒரு நாளுங்கிற மாதிரி மரிப்பதற்கு ஒரு நாள் வரும். அந்த மரிச்ச பிறகு என்ன நம்ம எடுத்துட்டு போறோம்? நத்திங். ஆடிக்கார் நம்ம எடுத்துட்டு போறோமா? கேமரா எடுத்துட்டு போறோமா? எந்த ஹைபிரிட் கார் நம்ம எடுத்துட்டு போறோம்? ஆனா பைபிள்ல அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் செய்த நற்கிரியைகள் உங்களை பின்தொடரும். மரித்த பின் அந்த கிரியை இப்ப நம்மளை பின்தொடரும். அது பேசப்படும், அது ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். நம்ம செய்யற நன்மைகள். ஒரு சாப்பாடு இல்லாதவங்க இருக்காங்க, அவங்கள தேடி போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். ஸோ யூஎஸ்லேயுமே நீங்கள் அது மாதிரிலாம், அமெரிக்காலுமே நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணுவீங்களா? நிறையா. அங்கே பிரிசன் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன். சரி. ஜெயில் ஊழியங்கள் பண்ணியிருக்கேன். ஹவுஸ் விசிட்டிங் மினிஸ்ட்ரி அது ஒன்று இருக்கு. அது நாங்கள் சர்ச்சிலேயே இருக்கோம். இதெல்லாமே நம்ம அதுல எல்லாம் சைன் அப் பண்ணிட்டு அவங்களோட போய் செய்யலாம். அந்த மைண்ட் அப்படியே போயிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஜீவன் கொடுக்குதுல்ல, கர்த்தருடைய வேலையை செய்யும் போது அங்க ஜீவன் வருதுல்ல, அது லைஃப் ப்ரொடியூசிங். அதனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படி இது ஜெயில் மினிஸ்ட்ரியில் அதுல உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவங்கள்? நீ போயிருப்பீங்க, அதுல எப்படி இருக்கும்? சர்ச் குரூப்போட போவேன். சரி. அங்க போனா நிறைய எஜுகேட்டட் பீப்புள் ஜெயிலுக்குள்ளார உட்கார்ந்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அப்படியா? அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எஜுகேட்டட் பீப்புள் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஓ அப்படியா? ஆமா, நர்சஸ் பார்த்திருக்கேன். சில இடங்கள்ல ஜட்ஜுகளே வந்து பார்த்திருக்கேன். எப்படி இன்டராக்ட் பண்ணுவீங்க அவங்களோட? போய் பேசுறதெல்லாம், ஆர்டர் சொல்றதெல்லாம் எப்படி இது பண்ணுவீங்க? அவங்களோட உட்காந்து நம்ம, அதாவது அதுதான் அந்த உடை வந்து நம்மளுக்கு பேசும். நம்ம போட்டுட்டு போற உடை நம்மளுக்காக பேசும். நம்மளை பார்க்கும்போது அவங்க வந்து பேசுவாங்க. இப்ப நான் வேற ஒரு உடையில போனேன்னு வைங்களேன், ஆமா ஆமா இவங்க கிட்ட எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க.
ஆனா இந்த உடையில போகும்போது அவங்க வந்து நம்ம கூப்பிட்டோம்னா வந்து ரொம்ப நல்லா வாய் திறந்து பேசுவாங்க. நான் இப்படி பண்ணினேன், இப்படி பண்ணினேன், இப்படி பண்ணினேன். ஸோ நம்மளுடைய அந்த சாரிக்கு அவ்வளோ வேல்யூ, அவ்வளோ பவர் இருக்கு, அவ்வளோ பவர் இருக்கு. ஏன்னா இது கர்த்தரிடத்துல இருந்து வந்தது, கர்த்தரிடத்துல இருந்து வந்தது. ஓகே 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 ஓகே. ஆமா, அதனால இது வந்து இப்போ தையல் இல்லாத ஆடைன்னு நம்ம படிக்கிறோம். ஜீசஸோடைய பாடியை வந்து இறக்கி தையல் இல்லாத ஒரு இதுலதான் அவங்க புடவையில சுற்றி வச்சிருக்காங்க. தையல் இல்லாத ஆடைன்றது என்னது? சாரி தான். அது முன்னாடி உங்க பொண்ணுங்க நீங்க வளர்த்த விதம் இங்கே இந்தியாவிலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் அதான் அந்த கேள்வி, எப்படி நீங்கள் அதை வளர்த்தீங்க? அந்த நம்ம கல்ச்சர் சொல்லி, ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலாக, அதுக்கான காரணம் என்ன? எப்படி? வெரி குட் கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆமாம், பைபிளில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இயேசு சிறுவனாக இருக்கும் பொழுது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஃபேமிலியில் நம்ம கொண்டு வர்றது தான். ஏன்னா சில்ட்ரன் வந்து நம்மளை பார்க்குது, நம்ம சில்ட்ரன் வந்து நம்மளை பார்க்குறாங்க, பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ இது டெக்னாலஜி ஃபீல்டு வேர்ல்டில் இருக்கிறோம், பயங்கர டிஜிட்டல் டெக்னாலஜி தான் போயிட்டு இருக்குது, ஸ்கைராக்டிங்காக போயிட்டு இருக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எவ்ரி சண்டே மார்னிங் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், இந்த ஈவினிங் டைம் இருக்கு இல்லையா, அந்த ஈவினிங் டைம்ல வாட் ஆர் வி டூயிங், அது ரொம்ப முக்கியமான காரியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் சர்ச் இருக்கு இல்லை ஈவினிங் ஒரு ப்ரேயர் மீட்டிங் அந்த கிரவுண்டில் நடக்குதுன்னு போவாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்னன்னா, ஈவினிங் டைம் வந்து ஃபேமிலி டைம், ஃபேமிலி வர்ஷிப் டைம் அப்படின்னு தான் நாங்கள் வச்சுருந்தோம். சின்னதுலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் தான், என்னைக்குமே அது அப்படி தான், சின்னதுலேருந்தே இதே பழக்கம் தான். பட் அது நிறைய ஃபேமிலிஸில் அது மாதிரி ஃபாலோ பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆனால் பசங்களை அவங்க வளர்க்குறது ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் வளர முடியுது. அவங்க வெளியே போய் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கும் அப்படி மாறுறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதில் தான் கேட்குறேன், நீங்கள் அமெரிக்காவில் எப்படி இது ஒரு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவராலே ஆகும். நம்ம வளர்க்குறோம், சண்டே ஈவினிங்ஸ் ஒரு ஃபேமிலி டிசிப்ளின் வச்சு நம்ம வளர்த்துறோம். பட் ஸ்டில் நம்ம ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது. அதை வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு ஒன்று வைக்கணும் வீட்டில். பசங்களவே ஃபாஸ்டிங் அவங்க ஜாயின் பண்ணாலும் சரி, ஜாயின் பண்ணலினாலும் சரி, அதுல மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஒர்க்கிங் டேவே லீவ் எடுத்து நம்ம ஃபேமிலிக்காக ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு போட்டு உட்காந்து ஜெபிப்போம். மந்த்லி ஒன்ஸ் நாங்க அப்படி செய்வோம். மற்றபடி வேற அட்வைஸ்லாம் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? இந்த மாதிரி இப்படி இருக்கணும் அட்வைஸ் சொல்லுவோம். ஆனா அந்த அட்வைஸ் வந்து அக்ரெசிவா சொல்றது இல்ல. அந்த அவங்க ஒரு காரியம் அவங்க செய்யறாங்கன்னா அது எண்டு எப்படி இருக்கும்ன்றது சொல்லிடுவோம். நீ இந்த வழியில போனீங்கன்னா அந்த எண்டு அப்படிதான் இருக்கும், இந்த வழியில போனீங்கன்னா எண்டு இப்படி போகும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம். வழி உனக்கு முன்னாடி இருக்குது, எந்த வழியில நீ போற அப்படிங்கறத வந்து ரொம்ப லவ்விங்கா பேசணும். படிப்புலயே நல்லா கொண்டு வந்துறீங்க. அதை படிக்க வச்சு டாக்டருக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. எப்படி இந்த இதெல்லாம் வந்து படிப்புலயும் அந்த இது கொண்டு வந்தீங்களா? அது நம்ம டிசிப்ளின்ல கரெக்டா வைக்கும்போது அந்த கல்விமானின் ஆவி வரும். நம்ம டிசிப்ளின்ல கர்த்தருக்குரிய டிசிப்ளின்ல நம்ம கொண்டு வரும்போது கல்விமான்களின் ஆவியை கர்த்தர் கிஃப்டா கொடுப்பாரு. ஆமா, அவங்க நல்லா படிச்சாங்க, கர்த்தரோட கிருபையில நல்லா படிச்சாங்க, நல்ல மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சது. அந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லயே அவங்க படிக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் தான் உங்களுக்கு இந்த அற்புதம் பண்ணியிருக்காருங்கிறத நீங்க நம்புறீங்க? அதாவது அந்த பிள்ளைகளும் ஊழியம் செய்யுது, அதுதான் கீ. பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிஸ் செய்யறாங்க. அப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஃபேவர் கொடுக்கிறார். ஒருவன் என்னோட ஊழியத்தை செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஸோ பிதாவானவர் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. அதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், உங்கள் லைஃப்பில் வந்து இப்போ இந்த ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. அப்சல்யூட்லி. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, கேள்விப்பட்டாலும் வித்தியாசமாக வருது. ஏன்னா நீங்கள் அங்கே இருக்கும்போது, யூஎஸில் இருக்கும்போது, ஸோ அதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நிறைய யோசிச்சிருப்பீங்க. அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள். அதாவது கர்த்தர் ஒருத்தங்களை வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னா சரி யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நோவாவை கர்த்தர் அழைத்தார்னா ஆர்க்கு கிட்ட சொல்லுவார். அந்த ப்ராஜெக்டை வேற யாருமே செய்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த மக்களிடத்துல நான் ஜெபித்து அவங்க குறைகளை கேட்டு அவங்களுடைய செய்திகளை நான் கேட்டு அவங்களுக்கு ஒரு பைபிள்லேருந்து ஒரு சொல்யூஷன் எடுத்து கொடுத்து ஒரு ஜெபித்து இப்படி செய்யும்போது கர்த்தர் வந்து என்னிடத்துல பேசினது என்னன்னா,
அநேகர் இந்த பைபிளை எடுத்து படிக்கிறது இல்ல. அது ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே காமனா தான் இருக்கு. நிறைய செய்தி கேக்குறாங்க, பட் பைபிள் படிக்கிறாங்க. யூடியூப்ஸ்ல செய்தி கேக்குறாங்க, சர்ச்சுக்கு போனா பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் இருக்கு, கிரவுண்ட்ஸ்ல போனீங்கன்னா அங்க வந்து விடுதலை பிரேயர்ஸ் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் நடக்குது. அமெரிக்கால ஒவ்வொரு வீட்லயும் கிட்டத்தட்ட 20 வெர்ஷன் ஆஃப் பைபிள்ஸ் வச்சிருப்பாங்க. ஓ, கிட்டத்தட்ட அத்தனை டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கும். பைபிள் இருக்கும். ஆமா, கிங் ஜேம்ஸ் வச்சிருப்பாங்க, நியூ கிங் ஜேம்ஸ் இருக்கும், NIV இருக்கும், எல்லா வெர்ஷன்ஸ் இருக்கும். பைபிள் ஹப்னு ஒண்ணு இருக்கு, நீங்க பைபிள் ஹப்னு போய் பாருங்க. அதுல 20-25 வெர்ஷன் பைபிள்ஸ் 40 கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. ஓ எஸ், பைபிள் திறந்து படித்தாயா அப்படின்னா பதில் இருக்காது. ஓகே ஓகே. அப்புறம் படிக்கலைன்னா உனக்கு எப்படி தெரியும்? சரி சரி சரி. இதுதான் கர்த்தருடைய வழின்னு எப்படி தெரியும்? அதனால பைபிள் எடுத்து படிக்கணும். சரி. அப்படி படிக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா புரிய மாட்டேங்குது. பைபிள் படிச்சா ஃபுல்லா டெக்ஸ்டா இருக்கு இல்லையா? நீங்க பேசி பார்த்ததுல உங்களுக்கு கிடைச்ச? ஆமா, இது வந்து ஒரு நாள் 2 நாள் வேலை இல்ல, இது வந்து பல வருஷங்களாக என்கவுண்டர் திஸ். சோ நீங்க இப்படி கேக்குறீங்க, ஏன் படிக்கலன்னா புரியலங்கற மாதிரி. பிரேயருக்கு கூப்பிடுற ஒவ்வொருத்தர்ட்டையும் நான் கேக்குற கேள்வி, பைபிள் நீங்க படிப்பீங்களா, இன்னைக்கு என்ன படிச்சீங்க அப்படின்னு கேக்குறது வந்து டிஃபால்ட்டாவே கேட்பேன். No sister, we didn't have Bible. We didn't have time to read the Bible. அப்படி தான் சொல்லுவாங்க. I was so busy. அவ்வளவுதான். I was so busy, I did not have time to read the Bible. சரி, சண்டே சர்ச்சுக்கு போனீங்களே, பைபிள் எடுத்துட்டு போனீங்க. எஸ். அப்புறம் அந்த பைபிள் என்னாச்சுன்னு கேட்டா, I threw it in the back seat. அவ்வளவுதான். இப்படி தூக்கி வீசுறது, அது பின்னாடி வந்து இந்த இதுல இருக்கு, பேக் சீட்ல விழுந்திருக்கும். அவ்வளவுதான். நீ அடுத்த சண்டே வரும்போது சர்ச்சுக்கு போறது. சரி சரி. இப்படித்தான் ஸ்டோரி நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப இந்த மக்களை வந்து இவங்களே பைபிள் எடுத்து படிக்கணும் அப்படின்னா நம்ம வேற ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும். அப்படி பண்ணினா தான் மேபி இட் வில் மோட்டிவேட் தெம் டு ரீட் தேர் ஓன் பைபிள். அப்படிங்கும்போது தான் கர்த்தர் வந்து ஒரு வெளிப்பாடுதலை கொடுத்தாரு. இப்போ 20 இயர்ஸ் பேக்கே கொடுத்துட்டாரு. ஏன்னா கர்த்தர் வந்து லிட்டரலாவே ஒரு சொப்பனத்தை காட்டி, சரி, ஹெவன்ல அந்த ட்ரீம்ல he said he was in heaven. அங்க வந்து ஒரு பைபிள் கலெக்ஷனே பார்த்ததாகவும், அங்க வித்தியாசமான பைபிளை பார்த்ததாகவும் சொல்லி காலையில் 4 மணிக்கு டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. சரி, பிகாஸ் இட் வாஸ் சோ ரியல். அப்புறம் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி பார்த்தேன், இப்படி இருக்குது, இந்த மாதிரி போட சொன்னாருன்னா. அப்ப எங்களுக்கு ஒருத்தனையும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்புறம் அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் அந்த விஷயம் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா definitely he will provide all the help that we need. அதுக்கு ஒரு ஹெல்ப் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதன் மூலயமாக பைபிள் உள்ள பல புக்ஸை முடிச்சிருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட்டுக்கு கொடுத்து கம்ப்ளீட்டா பிரிண்ட் எடுத்து வச்ச ஃபர்ஸ்ட் புக் வந்து புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆக்சுவலா எப்படி அது ஒவ்வொரு வசனத்துக்குமே ஒவ்வொரு வசனத்திற்கும் படம் அப்படி போடும்போது அந்த அந்த பிக்சர் ஸ்பீக்ஸ் 1000 words இல்லைங்களா? ஒரு வசனத்தை படிக்கும்போது அந்த வசனத்துக்குரிய பிக்சரை நம்ம அது மேல போடும்போது, ஓ இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தமா அப்படின்னு அவங்க படிச்சுக்கிறதுக்கு இதா இருக்கும். ரெண்டாவது கலர்ஃபுல்லா போட்டிருக்கோம், பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, கலர்ஸ் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் இந்த படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் அதை வந்து கார்ட்டூன் வடிவத்தில் போட்டிருக்கோம். அதுலயும் வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி சாரி கட்டி இருக்கிற மாதிரி தான் இமேஜஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஆமா. அது மாதிரி நீங்க வேற வேற மினிஸ்ட்ரி இப்ப இந்தியாலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, நிறைய ஊழியங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க ஒரு பக்கம் சம்பாதிக்கிறீங்க, அந்த வருமானத்தை வச்சுதான் இது ஃபுல்லாவே ஃபன் பண்றீங்க. ஸோ வேற என்னென்ன மினிஸ்ட்ரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி இது வந்து நாங்கள் செய்கிற வில்லேஜ் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் எப்படின்னா, இது எங்கள் தாத்தா பாட்டியோட நான் இருந்த காலங்களில் அவங்க என்னை பல கிராமங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த கிராமங்கள் எல்லாம் 100 இயர்ஸ்க்கு முன்பாகவே, 100 இயர்ஸ் 150 இயர்ஸ்க்கு முன்பாகவே மெத்தடிஸ்ட் மிஷனரிஸு, லண்டன் மிஷன் சொசைட்டி, அமெரிக்கன் மிஷன் சொசைட்டி இவங்கெல்லாம் வந்து ஊழியம் செய்திருக்கிறாங்க. அந்த கிராமங்களில் விதைச்சிருக்காங்க. மிஷனரிஸ் வந்து ஒரு மரத்தில் கீழே நின்று சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் சர்ச்சுன்னு ஒன்று கட்டலை. அதை கேட்டு கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு கிராமங்கள்லையும். தாத்தா செஞ்ச மாதிரி நீ தொடர்ந்து செய்யணும் அப்படின்னாரு. அப்போ தான் நான் US போயிருந்தேன். அங்கே போய் எங்கள் தாத்தா சொன்னதை நான் நினைவு கூர்ந்தேன். அதை நம்ம இவர்கிட்ட சொல்லும்போது இவர் ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா இவருக்கு அதுதான் ஆவியின் ஜீவனமே.
ஓகே. இப்படி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி தசம பாகங்களை எல்லாம் எடுத்து தனியா சேர்த்து வச்சு சரி சரி அப்படி போய் நாங்க இந்தியா வரும்போதெல்லாம் இந்த மாதிரி கிராமங்களை எல்லாம் விசிட் பண்ணி அங்குள்ள அந்த பிலீவர்ஸ் எல்லாம் சந்திச்சு சரி எங்க நின்று அந்த அந்த மிஷினரி பிரசங்கம் பண்ணி நேரம் கேட்டு அவங்க அந்த மரமெல்லாம் வச்சிருப்பாங்க அடையாளம். ஓ அப்படியா? இங்கதான் நின்று பிரசங்கம் பண்ணாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஞாபகமா ஒரு கல் வச்சிருக்கிறோம்பாங்க. அதே இடத்துல ஒன் ரூம் சர்ச் கட்டி கொடுத்துரும். ஒன் ரூம் சர்ச் கட்டி கொடுத்து அதுக்கு ஒரு ஐயரை ஒரு பாஸ்டர் நியமித்து அவங்களுக்கு ஒரு ஷெப்பர்ட் வேணும் இல்லையா, அவங்களை வழி நடத்துறதுக்கு அது ஒரு ஷெப்பர்ட் போட்டு அவருக்கு சம்பளம் கொடுத்து நாங்க அதை கோஆர்டினேட் பண்ணுவோம். அது வேற நிறைய லேடிஸ்க்கும் நிறைய டெய்லரிங், லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஹோம் பேஸ்ட் நல்ல ஒர்க் வந்து டெய்லரிங். அதனால அவங்க ஃப்ரீ தையல் மிஷின்ஸ் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு டெய்லரிங் சொல்லி கொடுத்து, அது மாத்திரமல்ல அவங்களுக்கு வாகனங்கள் எப்படி ஒரு ஸ்கூட்டி எப்படி ஓட்டுறது, கார் டிரைவிங் எப்படி பண்றது, சைக்கிள் எப்படி ஓட்டுறது, இதையும் நாங்க ஃப்ரீயா சொல்லி கொடுக்கிறோம். அதுவும் டீச்சர். ஆமா, அது நிறைய நற்கிரிகைகள் பண்றீங்க. அது மாதிரி டெய்லி ஒரு 50 பேருக்கு சாப்பாடு ஈரோட்டில் அதுவும் ஆரம்பிச்சு அது ஒண்ணு ஆரம்பிச்சோம். அது ஆரம்பிச்சு கரெக்டா இன்னைக்கு வந்து 365th டே. இன்னைக்கு டுடே இஸ் 365th டே. 1 இயரா அந்த ஃபுட் சப்ளை போகுது. நம்ம கர்த்தர் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. நம்ம 3 வேளை சாப்பிடுறோம். ஆனா அது கூட இல்லாம there are so many people out there. பசியோடு பெட்டுக்கு போக கூடாது, தூங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படியாவது இந்த ஒரு இயேசு என்ற தெய்வம் உன்னை நேசிக்கிறாருன்னு நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்குன்னு ஒரு பூத்தை ஒன்று ரெடி பண்ணி அந்த இடத்துல அப்பமும் தண்ணீரையும் கொண்டு வந்து வைத்து அப்படி ஸ்டார்ட் பண்ணது. நீங்கள் யாருக்கெல்லாம் சாப்பாடு வேணுமோ வந்து நின்று அவங்க ஒவ்வொரு நாளும் ஈவினிங்கு ஒரு ஃபுட் பார்சல் வாங்கிட்டு போயிடலாம். இது வந்து ஆக்சுவலா வந்து நாங்க ஃபேமிலியா ஸ்டார்ட் பண்ணது. அது வந்து எல்லாரும் நாங்களும் கொடுக்குறோம் அப்படி சேர்ந்து அனுபவத்துல இருந்து வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? ஊழியக்காரங்க பார்ப்பாங்க, விசுவாசிகள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே வந்து நம்ம கிரேட்டஸ்ட் கமிஷன் மேத்யூ chapter 28 verse 28, go into the world, preach the gospel, baptizing them in the name of the Father, Son and Holy Spirit. பூமிக்கு நீங்க சாட்சிகளா இருங்க, கடையாந்திரம் வரைக்கும் சாட்சியா இருங்க. பட் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளை தேடி வந்தாரு. அவருடைய கம்ஃபர்ட் ஜோனை எல்லாம் விட்டுட்டு வந்தாரு, நம்மளுக்காக வந்தார். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்ம மக்களை தேடி போகணும், தேடி போய் அவங்களுக்குரிய உதவிகளை எல்லாம் செய்யணும். இட் இஸ் பெட்டர் டு கிவ் தேன் டு ரிசீவ். நாலேஜ் இருக்கா, பைபிள் நாலேஜ் இருக்கா, ஷேர் இட் வித் அதர்ஸ். உங்க வீட்டில் நிறைய ரைஸ் பேக்ஸ் இருக்கா, ஷேர் இட் வித் அதர்ஸ். கிவ் இட் டு த புவர். டெல் தம் ஜீசஸ் லவ்ஸ் யூ. அந்த மாதிரி அப்படித்தான் இருக்கணும். ஸோ உங்கள் சாட்சியை எங்கள் நேயர்களோட ரொம்ப அருமையாக ஷேர் பண்ணீங்களா? ஓ டெஃபினெட்லி, தேங்க்யூ. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது.